ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரேம் தமிழ் கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரோப்ளாக்ஸில் சீஸ் எஸ்கேப் ஹாரரில் சீக்ரெட் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3 கேம் ப்ளே போட்டிருக்கோம். இப்போ சீக்ரெட் எண்டிங் தான் பார்க்க போகிறோம். அதில் சீக்ரெட் எண்டிங் முடிஞ்சால் தான் பாஸ் ஃபைட்டுக்கு போக முடியும். இப்போ அதுக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். சரிவாங்க, இப்போ நம்ம கேம் ப்ளே ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த சீக்ரெட் எஸ்கேப் வந்து சாப்டர் 1 தான் பண்ண முடியும். சாப்டர் 1 தான் சீக்ரெட் எஸ்கேப் இருக்குது. இந்த எஸ்கேப்புக்கு நமக்கு சாப்டர் 3 கம்ப்ளீட் பண்ணணும் இல்லை, சாப்டர் 1 இருந்தாலே போதும். இப்போ நம்ம இங்கே இருக்க ஒயிட் கீ எடுத்தாச்சு. இந்த கீ எடுத்துகிட்டு இப்போ எங்கே போகணுன்னா, மேலே ஒரு லேடர் மாதிரி இருக்கும். சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா அதில் நம்ம காட்டியிருந்துருப்போம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். அந்த சாப்டர் 1 நிறைய தடவை விளையாண்டுருந்தாலும் இருக்க ரூட்ஸ்லாம் கொஞ்சம் மனப்படமாக தெரியும். இதில் நமக்கு சீஸ்லாம் தேவையில்லை, வெறும் ஒரு க்ரீன் கீ மட்டும் இருந்தாலே போதும். மற்ற கீஸ்லாம் அடிஷ்னலாக இருக்கும். சாப்டர் 1 தான் நமக்கு க்ரீன் கீ தேவை. இப்போ இதை எடுத்து நம்ம இங்கே போய் இந்த க்ரீன் டோர் ஓப்பன் பண்ணோம் ஃபஸ்ட்டு. இப்போ இந்த வழியாக வந்து இப்போ க்ரீன் டோர் இருக்கும். ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே போனோம்னா நமக்கு வந்து பாஸ்வேர்ட் போடுற மாதிரி ஒரு இது இருக்கும். சாப்டர் 1 ப்ளே பண்ணியிருந்திருப்போம். இப்போ இந்த பாஸ்வேர்டு என்னென்னா, இது இங்கே இருக்க நம்பரை ரிவர்ஸில் போட்டால் தான் 3842 தான் பாஸ்வேர்டு. ஓகே, இப்போ போட்டாச்சு. இப்போ இந்த வழியாக போனால் நமக்கு லேம்ப்ஸாக இருக்கும். இருங்க காட்டுறேன். இப்போ பாருங்கள், அங்கே நிறைய லேம்ப்பாக இருக்குது. நம்ம எந்த ரோட்டில் போகணுன்னு காட்டுறதுக்காக இங்கே லேம்ப் வச்சுருப்பாங்க. இந்த லேம்பை நம்ம ஃபாலோ பண்ணாமல் லெஃப்ட் சைட்லேயே போனோம்னா நமக்கு ஒரு லேடர் தெரியும். இதை பாருங்கள், இப்போ ஒரு லேடர் தெரியுது. இந்த லேடர் மேலே தான் நம்ம ஏறணும். மேலே ஏறிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கீ எடுக்கணும். இதில் வந்து எக்ஸ்ட்ரா கீஸ் தான் இருக்கும். அது சாப்டர் 1 நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம சாப்டர் 1 யூஸ் பண்ணாத கீஸ் தான் இந்த சீக்ரெட் எண்டிங்கு தேவைப்படும். அதில் அந்த க்ரீன் கீ மட்டும்தான் நமக்கு 2 இதுலேயுமே யூஸ் ஆகும். இப்போ இந்த ஒயிட் கீ வந்து இங்கே தான் யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணி இங்கே வந்தாச்சு. நமக்கு வந்து இங்கே தான் இந்த எல்லோ கீ இருக்குது. இந்த கீ எடுத்துகிட்டு நம்ம அங்கே இருக்க இன்னொரு டோர் ஓப்பன் பண்ணணும். இப்போ இந்த கீ எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒன்ஸ் ரெட் கீ எடுத்துப்போம். ரெட் கீ தேவையில்லை, இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்து இந்த ரெட் கீ எடுத்துகிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம திருப்பி நம்ம ஸ்பேனான இடத்துக்கு தான் போகணும். ஓகே, அங்கேயே வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல இந்த 30 டைம் இந்த சீஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உள்ளே தான் நமக்கு இந்த எல்லோ கீ யூஸ் பண்ணுற டோர் இருக்குது. ஓகே, இங்கே தான் இருக்குது. இப்போ நம்ம திறந்து இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிருக்கோம். இந்த இடத்துல சின்ன மேஸ் தான். இங்கேயும் அந்த எலி இருக்கும். இங்கே நம்ம மட்டும் தான் இப்போதைக்கு இருக்கும். இப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே நம்ம ஒரு 6 பட்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி க்ரீன் கலர் இருக்க பட்டன்ஸ் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டன் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 5 கண்டுபிடிக்கணும். இந்த 5யும் கண்டுபிடிச்சோம்னா நமக்கு நெக்ஸ்ட்டு க்ரே கீ கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம 2 கண்டுபிடிச்சாச்சு. இதில் அந்த எலியும் இருக்கும், ஆனால் அது கண்ணு மட்டும் கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். இங்கே இருக்க அது நம்மளோட ஃபாஸ்ட்டாகவே ஓடும். அதனால தான் இந்த மேஸ் வந்து கொஞ்சம் தப்பிச்சு ஓடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் அந்த எலி வந்து எல்லா இடத்துலையும் புகுந்து வரும். நம்ம அங்கங்கே சைடில் தப்பிச்சு போனால் தப்பிக்க முடியும். கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக பகுதியில் துரத்துச்சுன்னா தப்பிக்க முடியாது. இப்போ நம்ம 4 கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் 2 தான் கண்டுபிடிக்கணும். இது வந்து பிளேஸ்லாம் இதுக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாது. கண்ணாப்பேன்னு ஒன்றா கிடைக்கும். இப்போ அந்த எலி வர துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்த இடத்துக்கே தான் திருப்பி வந்துட்டுருக்கோம். ஓகே, இங்கே ஒன்று இருக்குது. இன்னும் ஒன்று கண்டுபிடிச்சா போதும். எங்கேயும் இல்லை, காணோம். இப்போ நம்ம கரெக்டாக பார்க்கணும். இங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம். ஒரே ஒரு பட்டன் மட்டும் தேடணும், காணோம் எங்கேயுமே. ஓகே, இங்கே தான் இருக்குது. உள்ளே கண்டுபிடிச்சாச்சு. ஆஹா, அந்த எலி தான் தோற்றுது. பார்த்திங்கன்னா சொன்ன மாதிரி அது கண் ரெட் கலர் இருக்கும். ஸ்ட்ரைட்டாக ஓடிட்டு இருந்தோம்னா அது நம்மளோட ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பிடிச்சிரும். ஓகே, எடுத்துகிட்டு தப்பிச்சாச்சு. அப்புறம் நம்ம அந்த கிரே கீ எடுத்தாச்சு. இப்போ அதுக்காக மாட்டினாலும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நம்ம எதுக்கு அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு டேரெக்டாக நம்ம எக்ஸைட்டுக்கே போயிடலாம். இப்போ நம்ம எப்படி எக்ஸைட்டுக்கு போனோம், நம்ம வந்த வழியிலே திருப்பி போகணும். நம்ம ஒரு வழியாக இந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகியிருந்தோம்னா அந்த வழியாக தான் போகணும். அங்கே தான் டெலிபோர்ட்டர் இருக்கும். ஓகே, வந்தாச்சு. ஓகே, இப்போ டெலிபோர்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இப்போ நம்ம சேஃப் ஜோனுக்கே வந்தாச்சு. இப்போ இந்த கிரே கீ வச்சு என்ன பண்ணணும்னா, நம்ம மேலே அந்த லேடரில் ஏறி போனோம்ல, அதே இடத்துக்கு திருப்பி போகணும். ஏறுங்க காட்டுறேன். இப்போ நம்ம இங்கே மேலே போனோன்னையும் இந்த கீயை வச்சு மேலே இருக்க டோரை ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணோன்னா நமக்கு இன்னும் ஒரே ஒரு கீ தான் தேவை. அந்த கீ எடுத்துட்டோம்னா நம்ம எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இங்கே தான். இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கோம்னா, இங்கே இன்னொரு டோர் கீ வேணும். அந்த கீ எப்படி எடுக்கணும்னா, இங்கே ஒரு கொஷின் மார்க் போட்டு ஒரு வால் இருக்கும். அங்கே போனால் தான் அந்த இன்னொரு கீ எடுக்க முடியும். அந்த கொஷின் மார்க் போட்ட வால் வந்து ஆக்டிவேட் ஆகணும்னா நம்ம இந்த கிரே கீயை வச்சு மேப்பை பார்த்தா தான் அந்த வாலே ஆக்டிவேட் ஆகும். அப்போ தான் நம்மளால் நெக்ஸ்ட்டு கீ எடுக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஈஸியாக காட்டுறதுக்கு நம்ம சேஃப் ஜோன்லேருந்தே போகிறேன். அதான் ரீஸ்பெண்ட் பண்ணிட்டேன்.
இப்போ நம்ம இந்த இடத்துக்கே வந்துட்டோம். இதான் நம்ம ஸ்பேன் இடம். இப்போ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டில் போகணும். இப்போ லெஃப்ட்டில் போயிட்டு திருப்பி ஒரு டைம் ரைட்டில் போனோம்னா இதோ இருக்குது கொஷின் மார்க்கு. இந்த இடத்துக்கு போனால் நெக்ஸ்ட்டு கீ எடுத்துடலாம். இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த எலி தான் நமக்கு இந்த பர்பிள் கீ தரப்போகுது. இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் கீ. இப்போ இந்த கீ எடுத்தாச்சு. ஆனால் இந்த எலி கிட்ட போக முடியல. ஏதோ இன்விசிபிள் வால் இருக்குது. இப்போ நம்ம கிளம்பிடலாம். அந்த எலியை பார்த்துட்டு இருக்க டைம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம இங்கே வந்தாச்சு. இப்போ இந்த பர்பிள் கீ நம்ம மேலே பார்த்தோம்ல, அந்த லேடர் மேலே ஏறி அந்த இடத்துல போய் போடணும். அங்கே போட்டுட்டோம்னா நமக்கு இந்த சீக்ரெட் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். கம்ப்ளீட் ஆகாது, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் இருக்குது. அதை நம்ம இதை போட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகே, கிட்டே வந்தாச்சு. இந்த லேடரில் ஏறிட்டு போய் போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. ஓகே, இதை யூஸ் பண்ணி உள்ளே வந்தாச்சு. இப்போ இங்கே ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள். இங்கே ஏதோ சைடில் புதுசாக இருக்குது. இது நெக்ஸ்ட்டு அப்டேட்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே போக முடியல. இப்போ இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். இதுக்காக நம்ம கஷ்டப்பட்டோம். இப்போ நம்ம வந்து அங்கே ஒரு ரெட் கலர் சீஸ் பார்த்தோம்னா அந்த சீஸை வந்து நம்ம அதுக்கான டோரை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அங்கே தான் திருப்பி போய் அந்த சீஸ் எடுக்கணும். இப்போ வந்து இந்த சீஸை நமக்கு இந்த சீஸ் வந்து நம்ம அந்த பெரிய எலிக்கு கிஃப்டாக கொடுக்கணும். இப்போ நம்ம அந்த எலியை தேடி போயிட்டுருக்கோம். அந்த எலியை தேடி அதுக்கிட்ட அதை கொடுத்தா சீக்ரெட் எண்டிங் கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே, வந்துருச்சு. இப்போ இதை கொடுத்தாச்சு. என்னது? ஓகே, இப்போ நம்ம வேறு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோம். இப்போ இந்த ஆபியை கம்ப்ளீட் பண்ணணும். இது ஏதோ ஸ்பேஸில் கல்லெல்லாம் வந்துட்டுருக்குமே, அதுக்கு மேலே நம்ம ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகே, வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் போதும்னு நினைக்கிறேன். அங்கே ஒரு பெருசாக இருக்குது, அதோட முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இல்லை, இன்னும் முடியல, இன்னும் இருக்குது. சரி போவோம். இன்னும் ஒரு டைம் ஜம்ப் பண்ண முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஓகே, முடிஞ்சிருச்சு. அந்த ஒயிட் கலர் போர்ட்டல் இருக்குது. இப்போ இதுக்குள்ளே போயிடலாம். ஓகே, இப்போ உள்ளே போயிருந்தாச்சு. இப்போ நம்ம அந்த லெஃப்ட் சைடில் ஒரு இடத்துல பார்த்தீங்களா, அந்த நம்ம ஸ்பேன் அனுப்ப பார்த்துருப்போம். அந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம இந்த சீக்ரெட் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த போர்ட்டலில் வந்தோடனையும் இந்த சீக்ரெட் எஸ்கேப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பாஸ் ஃபைட் தான். இதில் நம்ம சீக்ரெட் எஸ்கேப்பை கம்ப்ளீட் பண்ணி நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடும் டேரெக்டாக. இதுதான் பாஸ் ஃபைட்டோட லாபி. இப்போ இங்கேருந்து நம்ம ஏதோ ஒரு போர்ட்டலில் போனோம்னா போதும், நம்ம அந்த பாஸ் ஃபைட்டுக்கு டெலிபோர்ட் ஆகிடுவோம். இதுதான் பாஸ் ஃபைட்டோட சர்வர். இங்கேருந்து நம்ம அந்த பாஸ் ஃபைட்டை நடக்கிற இடத்துக்கு தான் டெலிபோர்ட் ஆகும். இதில் நம்ம சீக்ரெட் எண்டிங் முடித்தாலே அந்த கேட் ஓப்பன் ஆகிருக்கும். அந்த லாக்காக இருந்திருக்கும் அந்த கேட் வந்து அது ஓப்பன் ஆகிருந்திருக்கும். நம்ம சும்மாவே வரலாம். இப்போ நம்ம இதை முடித்தோடனே நம்ம டேரெக்டாக இங்கேயே டெலிபோர்ட் பண்ணி விட்ருவாங்க. சீக்ரெட் எஸ்கேப் முடிஞ்சோடனையும் இப்போ நமக்கு ஒரு 13 செகண்ட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க இந்த எலி கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இந்த எலியை வந்து நம்ம துரத்தும். இதில் நம்ம சீக்ரெட் எஸ்கேப்பை முடிச்சு வந்தோம்னா நம்ம ரீஸ் பண்ண முடியும் செத்துட்டா. இதே நம்ம பாஸ் ஃபைட்டுக்காக சும்மா வந்தோம்னா ரீஸ் பண்ண முடியாது. இப்போ இங்கே கீழே இருக்க சீஸ் பீஸ்லாம் நம்ம தொட்டுட்டா போதும், அது அந்த எலியை அட்டாக் பண்ணும். அந்த எலி வந்து அடிக்கடி ஸ்பெஷல் பவர்ஸில் யூஸ் பண்ணும். அதுக்குன்னு தப்பிச்சு இந்த சீஸ் எல்லாம் தொட்டோம்னா அதுக்கு டேமேஜ் போயிட்டே இருக்கும். அந்த ஹார்ட் தொட்டோம்னா நம்மளோட ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து 2 பிளேயர்ஸ் நம்ம கூட வந்திருக்காங்க. அந்த 2 பிளேயர்ஸ் எத்தனை நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு சும்மா நான் டெலிபோர்ட் பண்ணி வந்தேன். முன்னாடி நம்ம ஒரு டைம் அவுட் ஆனாலே அவ்வளோதான், போயிடுவோம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஓகே, அந்த எலிக்கு இன்னும் பாதி ஹெச்பி தான் இருக்குது. இதில் இதுக்கு பாதி ஹெச்பி கீழே குறைஞ்சிச்சுன்னா இது ரேஜ் மோடுக்கு போயிடும். அப்புறம் இது கண்ணெல்லாம் செவந்து வெறித்தனமாக துரத்த ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போயே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. நம்ம கூட அந்த 2 பிளேஸை காணோம். செத்துட்டு இன்னும் ரீச் பண்ணே ஆகலை. அது கண்ணு வேறு செவந்துருச்சு. நல்ல தப்பிச்சுட்டு வந்துக்கிட்டு இருந்து இருந்தாலும் மேலே சீஸ் பண்ணியே புரியுது. ஓகே, அந்த எலியை இப்போ கொன்னுட்டாங்க. இப்போ நம்ம இந்த சீஸ் எஸ்கேப்போட பாஸ் ஃபைட்டையும் முடிச்சாச்சு, சீக்ரெட் எண்டிங்கை முடிச்சாச்சு. இப்போ இந்த ஆர்புலியாக தான் நம்ம தப்பிச்சு போனோம். இப்போ நம்ம முடிச்சாச்சு. ஒரு சீஸை எப்பயுமே நம்பாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. சீஸ் எப்பயும் நம்ம பக்கத்தில் வேணால் இருக்கலாம், ஆனால் அந்த சீஸை எப்பயுமே நம்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் தான் நம்ம அந்த சீஸை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு சொல்கிறாங்கன்னு தான் தெரியல. இதோட இந்த சீஸ் எஸ்கேப் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த சீரியஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு இதில் புதுசாக ரேண்டம் மேஸ்னு ஒன்று இருக்குது. இதில் நம்ம போனோம்னா ப்ராக்ரஸ்லாம் பெறும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ப்ராக்ரஸும் போகாது. இது எப்படி இருக்குன்னு தெரில. இது இன்னும் நான் விளையாண்டு பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ரேண்டம் மேஸ்னால் பெரிய மேஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இல்லை 30 பிளேயர்ஸ் வரைக்கும் விளையாட முடியும்.
அப்போ கன்ஃபார்ம் பெரிய மேஸாக தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சு போயிடலாம். பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம டிஸ்கார்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இதெல்லாம் பார்த்தவங்களாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.